நாட்டிலே 1873 ஹூனான் மாகாணம், நம்முடைய சீன இலக்கியங்கள் அரசியல் நூல்கள் படித்தா அடிக்கடி அந்த பெயர் இடம்பெறும். ஹூனான் விவசாயிகள் அறிக்கை. இப்படி அந்த மாகாணத்திலே சான்சாவ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு விவசாயிக்கு மகனாக பிறந்தவர் தான் மாவோ. அவங்க அப்பா ஒரு கடினமான ஏழை விவசாயியா இருந்து அப்புறம் கொஞ்சம் நடுத்தர பணக்கார விவசாயியாக மாறினவர். கூட்டு குடும்பம், உழைப்பை பொழுதுக்கும் வயல் பொழுதில் செலவிடுவது, அறுவடை செய்வது, பணம் சேமிப்பது என்ற கண்ணோட்டத்திலே குறியாக இருக்கக்கூடியவர் அவருடைய தந்தை. அவருடைய சிறிய வயதிலே மாவோ ஒரு அனுபவத்தை பிற்பாடு சொல்லியிருப்பார். எனக்கு தெரிஞ்சு மாவோ அவர் வாழ்க்கையை பற்றி நிறைய தனிப்பட்ட இதே நிறைய கிடையாது. எட்கர் ஸ்னோ எழுத்தாளர் எட்கர் ஸ்னோ குறிப்பிடுவார், மாவோவிடம் கற்போம்னு. மாவோட்ட போய் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், நிறைய சொல்லுங்கன்னு இவர் கேட்டப்ப அவர் சொல்லிக்கொண்டு போகும்போதே அது தனிப்பட்ட வரலாறாக இல்ல, சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாறாக இருந்ததுன்னு சொல்லுவார். அப்படி தனிப்பட்டதா சொல்றதுக்கே அவர்கிட்ட அப்படி அந்த ஓட்டமே இல்லை என்று குறிப்பிட்டிருப்பார். அப்படி ஒரு சிலதில் அந்த இளம் வயதில் ஒரு சூழல் இருந்து எப்படி ஒரு மனிதர் உருவாகிறார், ஏதோ மாவோ ஹோசிமின் இவர்களை பற்றி நாம படிக்கக்குள்ள சில மதிப்பீடுகளோட பார்க்கிறோம் மொழிய வியப்பு, பிரமிப்பு, ஒதுக்கி தள்ளி விடுவது போல பார்க்கக்கூடாது. விவசாயிகள் மத்தியில் வேலை செய்கிறார். இளம் வயதுல அவரும் அவருடைய தந்தைக்காக போய் அந்த வயற்களத்தில் நின்று வேலை செய்கிறார். இவர் பக்கத்து வயல்ல சாதாரண குத்தகை விவசாயிகள். மாவோவுடைய அப்பா அந்த வேலையை செய்து விட்டு அறுவடை முடித்து விட்டு இதெல்லாம் வண்டியில ஏற்றிட்டு நம்ம வீட்டுக்கு சேருன்ட்டு அவர் சொல்றாரு. சரின்னு தலையாட்டிட்டு மாவோ பார்க்கிறார் பக்கத்து வயல்ல. அவர் குத்தக விவசாயி, அவருக்கு கூலிக்கு ஆள்லாம் கிடையாது, தானே சுமந்து செல்கிறார். மாவோ அந்த உழைப்பு அவர் அங்கே இருத்துருது. தன்னுடைய அப்பாவுடைய சொந்த வயல் வேலையை விட்டுட்டு அங்க போயிட்டு அவருக்கு கட்டு தூக்கி கொடுத்துட்டு நிற்கிறார். இதை முடிச்சுட்டு வந்தோன்னா அவங்க அப்பா கடும் கோபக்காரர், கடுமையா திட்டுறாரு. நம்ம வேலையை பார்க்காம அங்க போயிட்ட பக்கத்து வயலுக்கு அப்படின்னு. நமக்காவது கூலிக்காரர்களை நீங்க வச்சிருக்கிறீங்க, அந்த குத்தகை விவசாயிக்கு தூக்கி சுமக்க ஆள் இல்லை, அதனால உதவி செய்யறதுக்காக போனேன் என்று சொல்கிறார். இந்த சம்பவம் மாவோவுடைய இரக்க குணம், பிறருக்கு உதவி செய்வது என்ற பண்பை மட்டுமல்ல, அன்றைய சீன சமுதாயத்திலே விவசாயிகள்னு பொதுவா சொல்லிக்கிட்டா கூட அதுல எப்படி பல அடுக்குகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற சூழலையும் சேர்த்து கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு மாவோவுக்கு கிடைக்குது. இதுக்குதான் இந்த அனுபவத்தை நான் சொன்னது. ஒரு சூழலில் இருந்து கற்றுக்கொள்வதுங்கிறது இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப முக்கியமானது. இதுதான் பிற்பாடு மாவோ சீன புரட்சிக்கு தலைமை தாங்கி சென்ற ஒவ்வொரு கட்டத்திலும் அந்த சூழலுக்கு பொருத்தமாக எவ்வாறு மார்க்சிய லெனினியத்தை பொருத்துவது என்கின்ற தன்மைகளுக்கெல்லாம் இது ஒரு அடிப்படையாக இருக்குது. அன்றைக்கு மாவோ இருந்த அந்த காலகட்டத்து சூழல் என்ன? அவர் இளைஞராக இருக்கிறப்ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப எல்லாரும் அங்க இந்தியா போலதான், எல்லாருமே படிச்சிட முடியாது. அப்படிப்பட்ட சிக்கலானதுல பணம் கொடுத்து அவங்க அப்பா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா கூட அவரால் அங்க நீடிக்க முடியல. அந்த பள்ளிக்கூட முறை அவரை அச்சுறுத்தி வெளியே வந்துடுறாரு. அப்புறம் பல மாதிரி சமாதானம் பண்ணி அவரை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. அப்படி போன பிறகுதான் அவருக்கு அங்க சீன இலக்கியங்கள், கன்பூசியசத்தினுடைய கருத்துகள் மற்றதெல்லாம் அறிமுகமானாலும் கூட சில மொழிபெயர்ப்புகள் மேற்கத்திய இதெல்லாம் படிக்கிறப்ப ரூசோ, டார்வின் இந்த மாதிரி இதெல்லாம் சின்ன சின்ன மொழிபெயர்ப்புகள் கருத்துகளா சில இதை கேள்விப்படுறாரு, படிக்கிறாரு. இதிலிருந்து அவர் ஒரு எப்படி மார்க்ஸ் பிறந்தாருங்கிற மாதிரி இந்த சூழலிலிருந்து மாவோ பிறக்கிறார். இந்த சூழலிலிருந்து சமூக சூழ்நிலை பற்றிய அறிவை முதல்ல பெறுகிறார். நம்ம சமூகம் எப்படிப்பட்டதா இருக்குது, இதுதாங்க ஒரு கம்யூனிஸ்டுக்கு முதல்ல தேவை. நம்ம மார்க்ஸ் படிக்கிறோம், ஏங்கல்ஸ் படிக்கிறோம், லெனின் படிக்கிறோம், எல்லாம் அவசியம் தத்துவ வழிகாட்டுதலுக்காக, தத்துவத்தை பயின்று கொள்வதற்காக. நம்ம எங்க நிக்கிறோமோ முதல்ல சுத்தி உற்று பார்க்க தெரியும். அப்படி உற்று பார்த்து கற்றுக்கொள்வது என்பது ஒரு அடிப்படை கம்யூனிஸ்டுக்குரிய இலக்கணம். அது அவர் கம்யூனிஸ்ட் நினைச்சுக்கிட்டு கற்றுக்கல, இயல்பாகவே இந்த சமூகம் ஏன் இப்படி இருக்கிறதுன்னு சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு 20-25 வயதுல எப்படி ஹோசிமின் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, பகத்சிங் இன்னும் இளையவர்,
லெனின் போன்றவர்கள்லாம் அவங்கெல்லாம் ஒரு 20 to 25 சமூக இயக்கமா மாறுறாங்க. நினைச்சு பாருங்க, நம்மளோட இதெல்லாம் ஒப்பிட்டு தான் பார்த்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நமக்கெல்லாம் 20 வயசுல 25 வயசுல நம்ம தந்தை கட்டுப்பாட்டு பிடிக்குள்ளேயே அமுக்கப்பட்டு ஒரு வாசப்படியை தாண்டறதுக்கே ரொம்ப யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப இளைஞர் இயக்கம், அங்க என்ன இயக்கம் இருக்குதோ அந்த இயக்கத்திற்குள்ள போய் இணைந்து கொள்வது, அந்த சமூகம் சந்திக்கிற பிரச்சனைகளை பற்றி விவாதிப்பது, செயலாற்றுவது, இப்படி சூழ்நிலைக்கு தன்னை உட்படுத்திக் கொள்கிறார். சூழ்நிலை எல்லாருக்கும் கிடைக்கும், மாவோவுக்கு கிடைக்கிற மாதிரி இப்ப நமக்கு இல்லாத சூழலா? இதுக்கு உட்படுத்தி கொள்ள நம்முடைய சுய முயற்சியும் சுய பரிசீலனையும் என்னங்கிறதும் ஒரு முக்கியமான அம்சம் இல்லையா? அப்போ மாவோ சமூகத்தினுடைய அந்த குரலுக்கு செவி மடிக்கிறார், நேர்மையாக சிந்திக்கிறார். இது எல்லா கட்டத்திலையும் அவர்கிட்ட இருக்கும். நீங்க அவருடைய வாழ்க்கை அரசியல் பயணங்கள்ல பார்க்கும்போது அப்படிப்பட்ட நிலையில் முதல்ல இந்த சமுதாயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாம பார்த்து என்ன வகையான சமுதாயம் இது, அப்ப இதை மாற்றணும்னா என்ன செய்யணுங்கிறதுக்கு இந்த அடிப்படை தேவை. இது என்ன வகையான சமுதாயம்னு புரிதல் முதல்ல வேணும். மாவோ காலத்து சீனா எப்படி இருந்தது, பிற்பாடு அவர் சீன புரட்சியும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுமான அந்த ஆய்வு அறிக்கை வச்சிருப்பாரு. அதுல பெரும்பாலான பகுதிகள் தோழர் மாவோ தான் எழுதியிருக்காரு. கட்சியினுடைய தோழர்களும் இணைந்து எழுதியிருக்கிறாங்க. ஏறத்தாழ 3000 ஆண்டு காலம் நிலப்பிரபுத்துவ மௌனத்தில் உறைந்திருந்தது சீனான்னு அந்த சூழலை குறிப்பிடுவாங்க. பஞ்சம், பட்டினி, விவசாயிகளுக்கு சோறே கிடையாது, கடுமையான உழைப்பு, வரி விதிப்பு, யுத்த பிரபுக்கள். நம்ம ஊர்ல பண்ணையார்கள் சவுக்கு வச்சு அடிக்கிறத நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அப்படி இல்லாம பண்ணையார்கள் நிலத்தை 5% நிலப்பிரபுக்களோட சீனாவின் மொத்த நிலமும் குவிஞ்சு கிடக்குது. இதுல ஒருத்தன் அந்த வாரியர்ஸ் மாதிரி அடிச்சுக்கிறது, அடிச்சு புடுங்கிறது, மக்களை கசக்கி பிழிவது. சீனாவை பற்றி சொல்லக்குள்ள இங்க எப்படி நம்ம சொல்றோம், என்ன இருந்தாலும் நம்ம இந்தியாவில் பல இனங்க, பல சாதிங்க. சீனாவில் ஏதோ ரொம்ப ஈஸியா புரட்சி நடந்தது போல அறியாதவர்கள் சொல்வது உண்டு. அங்கேயும் மோங்கோல், உய்குர், ஈ, சுவாங், இப்படி பல தேசிய இனங்கள் இருக்குது, சிறுபான்மை தேசிய இனங்கள் இருக்குது. அந்த மாதிரி நிறைய ஹான், மஞ்சு, இப்படி நிறைய வம்சம், பரம்பரை, எல்லாமே அங்க ஆண்ட பரம்பரை தான். இந்த ஆண்ட பரம்பரை கீழே தான் மக்கள் அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அது மட்டும் இல்ல, சீனாவின் வரலாற்றை பார்க்கல, மிக பரந்த இயற்கை வளம் கொண்ட அந்த பூமியை, அந்த நாட்டில் நிலப்பிரபுக்கள், மன்னர்கள் ஆட்சி அதிகாரம் கொடுமையாக இருக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இவர்களுக்கு இல்லாத சிறப்புரிமையை அந்நிய ஏகாதிபத்தியங்கள் ஆக்கிரமித்து பெற்றிருந்தன. இங்க மாதிரியே பிரிட்டிஷ்காரன் சீனாவில் 2 அபினி யுத்தம் நடந்திருக்குது. அதாவது ஒரு நாட்டுக்குள்ள கஞ்சா கடத்தலாம். ஒரு எளிமையான மொழியில சொல்றேன் உங்களுக்கு. உன் ஊருக்குள்ள நான் எங்கேயோ உன் ஊருக்குள்ள கஞ்சா வியாபாரம் பண்ணுவேன், என்னை நீ தடுத்த பீரங்கி வச்சு சுடுவேங்கிறான். இப்படி உலக ரவுடி போல இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் சீனாவினுடைய சாங்காய் போன்ற நகரங்களை எல்லாம் ஆக்கிரமித்து கொண்டு அங்கே பாதுகாவலருக்கு என்ன பண்றான்னா, அவன் எங்க பார்த்தாலும் காலணிகள் வைத்திருப்பதால அந்த வரலாற்று குறிப்புகளை படிக்கிறப்ப இந்திய சிப்பாய்களை எல்லாம் அங்க காவலுக்கு கொண்டு போய் வச்சிருந்திருக்கான். அப்ப அந்த சாங்காய் போன்ற நகரத்திலே இங்கே சீனர்களும் நாய்களும் நுழையக்கூடாதுன்னு சாங்காய் பூங்காக்கள்ல பலகையெல்லாம் இருந்திருக்கு. அப்ப எப்படி ஒரு கொடூரமான அந்நிய ஏகாதிபத்திய அடிமைத்தனத்தில் சீனாவை அழுத்தி வைத்திருப்பார்கள்னு பாருங்க. அப்ப இந்த யுத்த பிரபுக்கள், உள்ளூரில் இருக்கக்கூடிய நிலப்பிரபுக்களுக்கும் ஏகாதிபத்தியங்களுக்கும் சில முரண்பாடுகள் வருது. சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சண்டையிடுறாங்க. ஆனா பிரிட்டிஷ்காரனிடம் முன்னேறிய இராணுவம், துப்பாக்கி இதெல்லாம் வைத்திருக்கிறான். அப்ப இந்த சண்டை போட்டு மேலும் மேலும் சீனாவினுடைய பல கரையோர பகுதிகளை, கடற்கரை பகுதிகளை ஆக்கிரமித்திருந்தவன் உள்நாட்டில் ஒவ்வொரு உரிமைகளாக கொள்ளையடித்து பெற்றுக்கொள்கிறான். நகரத்துல வரி வசூல் பண்ணுவேன், நிர்வாகம் பண்ணுவேன், நீதிமன்ற பரிபாலனை செய்வேன். சீனாவினுடைய நீதி பரிபாலன முறையே நான் சொல்லும்படிதான் நடக்க வேண்டும் என்று அந்நிய ஏகாதிபத்தியங்கள் தலையிட்டு அதனை நிலைநாட்டிய போது
அங்கே நடந்த மிகப்பெரிய கலகம் நடந்திருக்குது. மக்கள் அந்த சீனாவினுடைய இவ்வளவு பிற்போக்கு நிலைமையிலும் கூட பல பேர் எழுந்து கலகம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த கழகம் தான் பாக்ஸர் கழகம்னு சொல்லுவாங்க. அபினி யுத்தம்னு எப்படி அபினிக்கு திணிப்புக்கு எதிராக மக்கள் போராடியது அபினி யுத்தமோ, அப்ப என் ஊர்ல நீதி பரிபாலன முறையை நான் செய்வேன் என்று சீனா தன் உரிமையை கோரியதற்கு பாக்ஸர் கழகம் போன்ற கழகங்கள் நடத்தியதற்கு 7 மிகப்பெரிய நாடுகள் ஏகாதிபத்தியங்கள் சேர்ந்து தாக்குது. இப்படி ஒவ்வொரு முறை சண்டை செய்கிறது மட்டும் இல்ல, இந்த சண்டை முடிந்த பிறகு நஷ்ட ஈடா நீ இவ்வளவு வெள்ளிகள் கொடுக்கணும். அப்ப வெள்ளிங்கிற பணம் சீனாவில் மொத்த மக்களுடைய உழைப்பும் வரி மேல வரி போட்டு அந்நிய ஏகாதிபத்தியங்கள் கொள்ளை அடிக்குது. பிரிட்டிஷ், ஆஸ்திரியா, ஜப்பான், பிரான்ஸ், இத்தாலி இப்படி 7 நாடுகள் நீ உன் நாட்டில் நீதி சொல்லக்கூடாது என்று நாட்டாம செஞ்சு அதுக்கு சண்டை போட்டு அந்த சண்டைக்கு சீனா நஷ்டஈடு தரணும். அதாவது உன்னை உதைச்சதுக்கான எனக்கு உடம்பு ஒலிக்கிறதுக்கு நீ தான் வாங்கி கொடுக்கணுங்கிற மாதிரி இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான நிலையில் இருந்திருக்குது. இதுதான் அன்றைய சீனாவிலிருந்து பொதுவுடைமை கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு இருந்த அந்த சீனாவுடைய நிலைமை. அப்ப இந்த நாட்டில் எப்படி ஒரு புரட்சி நடக்குமா, மாற்றம் நடக்குமா? எவ்வளவு சலிப்பு வருது. ஒரு சாதாரண ஒரு மோடி ஒரு 2-5 ஆண்டுகள் அல்லது 3-5 ஆண்டுகள் இருந்தாலே என்னங்க எல்லாம் ஒன்றும் மாறுற மாதிரி தெரியலீங்க என்று சலித்து கொள்ளும் போக்கை முன்னேறிய இந்த காலத்திலேயே சில அரசியல்வாதிகளிடம் நாம் பார்க்க முடியுது. ஆனா அப்படி ஒரு பின்தங்கிய அந்த நிலையில் இருந்த சீனாவை அந்நிய ஏகாதிபத்தியத்திடமிருந்தும் உள்நாட்டு நிலப்பரப்புகளின் ஒடுக்குமுறையிலிருந்தும் விடுவிப்பதற்கு என்ன செய்யணும் முதல்ல அப்படிங்கிறப்பதான் மாவோ உடைய சிறப்புத்தன்மை என்ன இருக்குன்னா, அந்த நாட்டினுடைய மொத்த வர்க்க ஆய்வு செய்கிறார். இங்க என்னென்ன வர்க்கங்கள் என்னென்ன நிலைமைகள்ல இருக்குது, இவைகள் என்னென்ன மக்களிடம் வினையாற்றி கொண்டிருக்கிறது, என்ன உறவுகள்ல இருக்குது. அப்ப பரவலான விவசாய வர்க்கம் 70% சீனாவில் அப்ப நிலமற்ற கூலி விவசாயிகள், வெறும் 5% நிலப்பரப்புகள் கையில நிலங்கள். அந்நிய ஏகாதிபத்திய ஆக்கிரமிப்பும் தலையீடும் இந்த நிலைமையில் ஒரு சுயேட்சையான முதலாளித்துவ உற்பத்தியோ வளர்ச்சியோ வளரவிடாத ஒரு சூழல் இருக்கு, சமரசம் செய்து கொண்டு. இந்த நிலையில் ஒரு மார்க்சியல் எண்ணியத்தை 1921 மாவோ உட்பட ஒரு 13 தோழர்கள் மூலமா அங்க ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றம் பெறுது. அதற்கு முன்னாடி பல்வேறு இயக்கங்கள் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சி வருவதற்கு முன்னாடி தைப்பிங் கழகம், இப்படி பல்வேறு வம்சங்கள் நடத்திய நிலப்பரப்புகளின் கழகங்கள் இருக்குது. அந்நிய ஏகாதிபத்தியங்களுடைய நுழைவுக்கு பிறகு முதல் உலகப் போரில் பல்வேறு ஏகாதிபத்தியங்கள் அந்த புதை சேற்றில் சிக்கிக்கொண்ட கால இடைவெளியில் இங்கே சீனாவிலே இந்த முதலாளித்துவ வளர்ச்சி போக்கு இருக்குது. மிக பெரிய அளவில் இந்த பயிர் செய்வது, மாவு ஆலைகள், கைத்தொழில், இப்படி பல்வேறு பிரிவு அப்படியே வளருது. இந்த பிரிவின் ஊடாக ஒரு புதிய அரை பாட்டாளி வர்க்கம் தோற்றுவிக்கப்படுது. பாட்டாளி வர்க்கத்திற்கான உருவாக்கம் நடக்குது. இந்த சூழ்நிலையை தோழர் மாவோ ஆராய்கிறார். அதாவது இயக்கவியலுடைய மனித உருன்னு சொல்லலாம் மாவோ. என்னுடைய பார்வையில ஒரு ஓமானமா சொல்றேன். இயக்கம் என்பதே முரண்பாடுதான் எங்கள் சொல்வார் ஒரு இடத்துல. எதிர்மறை முரண்பாடுகளின் எதிர்மறையை பற்றி லெனின் சொல்லியிருப்பாரு. அப்ப இந்த முரண்பாடுகளுக்குள்ள எது முதன்மை முரண்பாடு, சகலமும் தழுவிய முரண்பாடு என்பதை அடுத்து நம்ம மாவு பகுத்து ஆராய்கிறார். அவருடைய முரண்பாடு பற்றிய புத்தகத்துல நம்ம இதை மிக சிறப்பாக பார்க்கலாம். முரண்பாடு என்ற அந்த அறிவியல் விதியை ஒரு சமூக விதியோட பொருத்தி உலகத்துல எப்படி வர்க்கங்கள் உள்ள முரண்பாடு வெளிப்பட்டு அது ஒரு புரட்சியை நோக்கி கொண்டு போகுது, சீனாவில் அது எப்படி கொண்டு போகும் என்று சமூக விதிகளை அறிவியல் விதிகளோட பொருத்தி அந்த நூல்ல சொன்னதுதான் அதோட சிறப்பே. முரண்பாடுகளை வகைப்படுத்தி விட்டார் என்பது மட்டுமல்ல, அனைத்துமே எதுக்கு
ஒரு கேள்வியை முன்வைத்து பார்க்கிறாரு. ஒரு இடத்துல சிறப்பா சொல்லுவாரு, பாட்டாளி வர்க்கம் ஏன் உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும்னா அதை மாத்திரத்துக்கு தாங்கிறாரு. சும்மா உலகத்தை தெரிஞ்சு வியாக்கியானம் பேசுற இசங்கள் எத்தனையோ இருக்கு. அப்ப சீனாவினுடைய பிரத்யேக நிலைமையில ஒரு சாதக அம்சத்தையும் ஒரு இடத்துல சொல்லுவாரு. மேற்கு நாடுகள் போல சீர்திருத்தவாதத்துக்கான அடிப்படை அரசியல் இங்கு இல்லாமல் இருப்பது ஒரு சாதகம். சில கருங்காலிகளை தவிர பெரும்பாலான விவசாய வர்க்கம், உழைக்கும் வர்க்கம் புரட்சிகரமான வர்க்கமாக தன்னளவில் உந்தி தள்ளப்படுகிறதுன்னு சொல்லியிருப்பார். அப்ப என்ன ஆய்வு பண்ணா அதை கண்டுபிடிப்பாருன்னு பாருங்க. ஏதோ மக்கள் மீது நம்பிக்கை வச்சு ஏதோ எம்ஜிஆர் மாதிரி நாளை புரட்சி வந்துடும் பாடுறது கிடையாது. ஒரு உண்மையான புரட்சி தலைவர். அப்ப புரட்சிக்கான சமூக காரணிகளை சமூக அறிவியலின் அடிப்படையில் ஆராயக்கூடிய கடமையை முதல்ல எடுத்துக்கிட்டு சீன கம்யூனிஸ்ட் கட்சி செய்யுது. அப்பதான் இந்த நாட்டுக்கு முதன்மை எதிரியாக இருக்கக்கூடிய இந்த அந்நிய ஏகாதிபத்தியம், பிற்பாடு இந்த ஜப்பான் தான் மிகப்பெரிய மழையாக சீனாவை அமுக்கிறான். அவரோட சமரசமாக இருக்கக்கூடிய உள்நாட்டு நிலப்பரப்புத்துவம், இந்த இரண்டு எதிரிகளை தூக்கி எறியணும்னா அப்ப அந்த நாட்டில் இன்னொரு போக்கு. கோமிங்டாங் கட்சி சன்யாட்சன் அவர்கள் அவர் ஒரு இடத்துல நல்லா சொல்லியிருப்பாரு, சீன மக்கள்கிட்ட உள்ள புரட்சிகர சக்திகள்லாம் நிறைய வரலாற்றில் சாதனை படைத்து வளர்ந்திருந்தாலும் அவிழ்த்து விடப்பட்ட நெல்லிக்காய் மூட்டை போல இருக்கிறது. இவர்களை ஐக்கியப்படுத்துவதற்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒரு யதார்த்த சூழலை அவர் உணர்றாரு. ஆனால் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான சமூக விதியை மாவோ கண்டுபிடிக்கிறார். ஏன்? அவர் மார்க்சிய லெனினியத்தை பயின்று கொண்டவர், மார்க்சிய லெனினிய அடிப்படையில் சமூக விடுதலையை பார்ப்பவர் என்பதால் அவருக்கு அதனுடைய அவசியமும் அடிப்படையும் தெரிய வருது. அப்ப இந்த போராடும் வர்க்கங்களை ஐக்கியப்படுத்துவதற்கு என்ன வகையான திட்டம் சீனாவுக்கு பொருத்தமாக இருக்கும்? முதன்மை முரண்பாடாக இருக்கக்கூடிய இந்த அந்நிய ஏகாதிபத்தியத்தை தூக்கி எறியணும் முதல்ல. அதற்கு இங்க தேசிய வடிவிலான ஒரு அரசியல் திட்டம் தேவை. அப்படி தேசிய முதலாளிகள் அங்க உருவாகவே விடல அந்நிய ஏகாதிபத்தியம். அப்ப சன்யாட்சன் போன்றவருடன் இணைந்து அந்நிய ஏகாதிபத்திய எதிர்ப்புக்கு இணைந்து செயல்படுவதற்கான ஒரு திட்டத்தை முன்வைக்கிறார். இது மார்க்சிய லெனினிய விதிக்கு மாறானதா? ஏன்னா மார்க்சிய லெனினிய நம்ம வகுப்புகளில் படிக்கிறோம். ஒரு 5 வகை சமூக அமைப்பு தான் நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம் இல்லைங்களா? புராதன பொது உடைமை சமுதாயம், அடிமை உடைமை சமுதாயம், நிலப்பிரபுத்துவ சமுதாயம், முதலாளித்துவ சமுதாயம், சோசியலிச சமுதாயம். இதுதான் வரலாற்றின் இயக்கவியல் படி நிலைப்பற்றதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், சொல்றோம். ஆனா மாவோ இந்த முரண்பாட்டின் விதியை எப்படி சிறப்பா கையாளுறாரு, மார்க்சிய இனத்தை பொறுத்துறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த 5 வகை உற்பத்தி முறை இருக்கக்குள்ளேயே லெனினியம் என்பது என்னங்க? ஏகாதிபத்திய காலகட்டத்து மார்க்சியம். ஏகாதிபத்தியங்கள் உருவான பிறகு இந்த இயக்கப்போக்கில் புதிய முரண்களும் உருவாகும். அந்த முரண் சீனாவில் எப்படி வெளிப்படுது? அரை காலனிய அரை நிலப்பிரபுத்துவ சமுதாய அமைப்பாக அது இருக்கிறது. அந்த நாட்டு ஒரு உற்பத்தி முறையும் ஏகாதிபத்திய ஆளுகையும். அப்ப அரை காலனிய நாடு, அரை நிலப்பிரபுத்துவ தன்மையில் உள்ள நாடு என்பதை முதல்ல வரையறுக்கிறார். இதுவரைக்கும் சொல்லாத ஒன்றும் புதுசா காலனி, அது எப்படி அரை காலனி, அப்படி ஒரு சமூக அமைப்பு இருக்குமா? மார்க்சியத்துக்கு இது ஏற்றதா? எல்லாம் அதுதான் அந்த முரண்பாடின் விதி. ஏகாதிபத்திய காலகட்டத்தில் இது போன்ற சூழலில் ஏற்படுகின்ற முரணை சரியா கூர்ந்து கவனித்து அதை பகுத்தாராய்ந்து வரையறுக்கிறார். இப்படி சரியான முறையில் வரையறுப்புக்கு வந்த பிறகுதான் வர்க்க சக்திகளை மதிப்பிடவே முடியும். நம்ம நாட்டில் என்ன செய்யணும்? புரட்சி பண்ணோம்னா இங்க என்னென்ன வர்க்கம் இருக்கு, இந்த வர்க்க சக்திகளுக்கான உறவும் முரணும் என்ன, இதை எப்படி திறம்பட கையாளணும்னு இருக்கணும். அந்த நாட்டில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பாட்டாளி வர்க்க தலைமையில் தேசிய முதலாளித்துவைகளையும் இணைத்து கொண்டு பாட்டாளி வர்க்க நடைமுறைகளை, லட்சியத்தை, அரசியலை பேசுவதற்கு ஒப்புக்கொள்ளும் வகையில் அந்த முரண்களை கையாளுவது ஒரு சிக்கலான தன்மை. ஆனா அந்த நிலைமையை அவர் கையில் எடுத்து சரியா செய்கிறாரு. இங்க உள்ள கம்யூனிஸ்ட் கட்சி என்ன செஞ்சோம்? அங்க 1921 கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்குது, 49 புரட்சியை மக்கள் சீனம் மலருது. இங்க ஏறக்குறைய 1925 நினைக்கிறேன் கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றம். இங்க
இந்திய விடுதலைக்கு இங்க இருக்கக்கூடிய தரகு முதலாளிகள் பின்னால கொண்டு பாட்டாளி வர்க்கத்தை அடகு வைப்பதுங்கிற பாதையில இந்திய இடதுசாரி போக்கு செல்லுது. இத்தனைக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட தொழிலாளர் வர்க்க கழகங்கள், எழுச்சிகள், மாற்று அரசியல் சிந்தனையுடைய குழுக்கள் எல்லாமே இருந்தன. இருந்தாலும் காங்கிரஸ்குள்ள போய் உட்போக்கு சக்திகளை வென்றெடுத்து புரட்சி செய்யலாம் என்ற பாதைக்கு இந்தியாவில் ஒரு பிரிவினர் இப்படி வேலை செஞ்சாங்க. ஏறக்குறைய பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஆக்கிரமித்து அதன் பிறகு ஜப்பானிய ஏகாதிபத்தியம் போர் தொடுத்து சீனாவை சின்னாபண்ணப்படுத்தி இருந்த நிலையில் இந்த முரண்பாட்டை, ஏகாதிபத்தியத்தை தூக்கி எறிவதுதான் நம்ம எல்லாருக்குமே வாழ்வு, என்ன சொல்ற என்று கோமிங்டாங் கட்சியிடம் ஒரு குறைந்தபட்ச அந்த ஐக்கிய முன்னணின்னு சொல்றாங்க இல்லைங்களா. இப்ப இந்த ஐக்கிய முன்னணிங்கிற வார்த்தையே இப்ப எச்சரிக்கையா பேச வேண்டியிருக்கு. இப்போ இங்க இருக்கக்கூடிய சூழல்ல இந்த தேர்தல் ஐக்கிய முன்னணின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா. பிஜேபியை தூக்கி எறிய காங்கிரஸ், திமுக, இந்தியா கூட்டணியோட ஐக்கிய முன்னணி கட்டி வேலை செய்யணும், தேர்தலிலும் வீழ்த்த வேண்டும் என்று சியாங்கை ஷேக் செஞ்சாரு பாருங்க அப்படின்னு ஒரு உதாரணத்தை சொல்றாங்க. சியாங்கை ஷேக்குடன் கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி செய்து கொண்டது? அதனுடைய எதிர்கால திட்டமே என்ன? பாட்டாளி வர்க்க புரட்சியை நிறைவேற்றுவதற்கான ஒரு இடைக்கட்டமாக அந்த ஐக்கிய முன்னணியை கையாண்டாலும் தன்னுடைய அரசியலை பேசுவதற்கும் கம்யூனிஸ்ட் கட்சி வேலை செய்வதற்கும் குறைந்தபட்ச ஜனநாயக உரிமையை உறுதி செய்து கொண்டு, அதை விட முக்கியம் கம்யூனிஸ்ட் கட்சிகிட்ட செம்படை இருக்குது. நாளை இந்த ஏகாதிபத்தியத்தை தூக்கி எறிந்தவுடன் இவன் என்ன செய்வான் இந்த சியாங்கை ஷேக்னு கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நல்லாவே தெரியும். அவன் தாக்கக்குள்ள திருப்பி தாக்குவதற்கான தயாரிப்புடன், அதை விடவும் ஒரு அரசியல் திட்டத்துடன் ஒரு குறுகிய கால அந்த அந்த ஐக்கிய முன்னணி இருந்தது. இப்ப இதற்கு எதிராக சியாங்கை ஷேக்குங்கிறவன் சன்யாட்சனுக்கு பிறகு கோமிண்டாங் கட்சியை கைப்பற்றி கொண்டு உள்ளூர் அளவில் அவன் கம்யூனிஸ்டுகளை ஒழிப்பதற்கு தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான். ஆனா அவனை ஒழிக்கிறதுக்கு ஜப்பான் ஏகாதிபத்தியம் அவனை போட்டு தாக்கிட்டு இருக்கு. இந்த நெருக்கடியில் விவசாயிகள் அரசியல் அறிவும் உணர்வும் முழுமையாக பெறப்படாத அந்த விவசாய வர்க்கம் தான் பறந்துபட்டதாக இருக்குது. இதையும் பாட்டாளி வர்க்கத்திற்கு திரட்டுவது எப்படி? அதாவது வர்க்க மதிப்பீடு செய்து சமூக முரண்களை கண்டிருந்து அந்த முரண்களிலிருந்து மக்களை வென்றெடுக்க வைக்கிற முழக்கம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் மாவோ ஒரு எளிய முழக்கம் தான். எப்படி ரஷ்யாவிலே புரட்சியாளர்கள் வீதியிலே பிரெட் அண்ட் ரோசஸ், எங்களுக்கு அமைதியும் ரொட்டி துண்டும், அந்த காலகட்டத்து முரண்பாடை எப்படி எழுப்பி தொழிலாளி வர்க்கம் ஊர்வலம் போச்சோ, இங்கே பரந்த ஒரு அரசியல் பொருளில் உழவோருக்கே நிலம் சொந்தம் அப்படின்னு ஒரு முழக்கத்தை சீன கம்யூனிஸ்ட் கட்சியினர் பிரச்சாரம் செய்யறாங்க, முழக்கத்தை வெடிக்கிறாங்க. அப்ப உழுபவருக்கே நிலம் சொந்தமா கேட்கிற விவசாயிகளுக்கு தூரத்து கனவாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. உழுபவனுக்கு இங்கே சோரே சொந்தம் இல்லை, நிலம் சொந்தமா முடியுமா என்ற காலகட்டத்தில் அந்த முழக்கத்தின் அடிப்படையில் திரட்டி தன் கைப்பற்றுதலுக்கான சீன கம்யூனிஸ்ட் கட்சி ஆளுகை செலுத்திய இடங்களிலே பிரபுக்களிடமிருந்து நிலத்தை பறிமுதல் செய்து உழுபவர்களுக்கு நிலத்தை சொந்தமாக்கியது ஒரு பக்கம் நடக்குது. அது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது. சியாங்கை ஷேக்குடன் கூட்டணி வைக்கும் வரை நடக்குது. அந்த இடைப்பட்ட கட்டத்தில் தான் அந்த ஐக்கிய முன்னணிக்கு உட்பட அந்த ஒரு இதை நிறுத்துறாங்க. அப்ப இது இந்த ஒரு பகுதியை சீன பாட்டாளி வர்க்கமும் விவசாய வர்க்கமும் சுவைத்து விட்டது. அது வரைக்கும் அவங்களுக்கு கவர்மெண்ட்டை பத்தி கவலை இல்லை. நம்ம ஊர்ல பல பேர் இருப்பாங்க, ராம ஆண்டான்னா ராவண ஆண்டான்னா, எவனோ அது எங்கேயோ நடக்குது, நம்ம பாட்டு தலையை குனிஞ்சு உழைச்சிக்கிட்டு இருப்போம். இப்போதுதான் நமக்கான அரசு என்று போல ஒண்ணு தெரியுதேன்னு காதுல உழுவுது. இப்ப கம்யூனிஸ்ட் சொல்றது நியாயமாதான்ப்பா இருக்கு, இவன் நமக்காக தான் பேசுறான். ஏன்னா அரசியலே ஒரு சாக்கடை, எவன் பார்த்தாலும் திருடுவான், தேன் எடுக்கிறவன் புறங்கை எனக்குவான், இப்படிங்கிற தத்துவம் இங்க மட்டும் இல்லை. சீனாவும் ஒரு பழைய பிற்போக்கான பல்வேறு அனுபவங்களை கொண்ட நாடும் கூட. இந்த மக்கள் கூட அப்படிதான் நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த மக்கள் மாறவே மாட்டாங்க, ஜனங்க திருந்தவே மாட்டாங்க. இங்க இருக்கிற சீர்திருத்தவாதிங்க, கருத்து முதல்வாதிங்க பேசுற மாதிரி அல்ல. கம்யூனிஸ்டுகள் நடைமுறையில் அதை செய்து காட்டுறாங்க. அதைத்தான் பல்வேறு வில்லியம் ஹிண்டன் போன்றவர்கள் எல்லாம் இந்த ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டு சொல்றாங்க. அந்த நிலத்தின் மீதான அந்த முழக்கமும் அதன் செயல்பாடும்
சீன வரலாற்றிலே புரட்சிகர வர்க்கத்தை வந்து தலை தூக்க வைக்குது. முதல்ல புரட்சி நடத்தணும்னா புரட்சிகர வர்க்கத்தை வந்து அரசியல் அரங்குக்கு இழுத்து வர வேண்டும். அந்த முழக்கம் அதை இழுத்து வருது. அப்பதான் சியாங்கை ஷேக் வந்து இது ரொம்ப ஆபத்தான போக்கா இருக்கே, தெற்கு பகுதிகளில் முதல்ல அடிச்சு பூந்து அப்படியே செம்படை கம்யூனிஸ்டுகளை படுகொலை பண்ணணுங்கிற முறையில தாக்குதல் தொடுக்கும் போதுதான் அதனுடைய ஒரு செயல் தந்திர அடிப்படையில் நீண்ட பயணம் என்பதையே வடக்கிலிருந்து மாவோ வந்து அந்த போர் முறையில செயல் தந்திர அடிப்படையில அப்படி தொடங்குறாரு. அப்படி செய்யும் போது விவசாயிகள் நிறைய இடத்துல தானா வந்து சேர்றாங்க. செம்படையில மக்கள் விடுதலை படையில ஊர்காவல் படை மாரி நிறைய அமைக்கப்படுது. வெறும் செம்படைங்கிறது கண்ணுக்கு தெரியுது. எல்லை பாதுகாப்பு படை மாரி ஒவ்வொரு கிராம கமிட்டிகள்லையும் சேர்றாங்க வந்து தானா ராணுவத்துக்கு. முன்பு வலுக்கட்டாயமாக இருந்தது நிலப்பிரபுக்களிடம் வந்து ராணுவ சேவை. இங்கே மக்கள் தனக்கு நிலம் கிடைக்கும், நமக்கு நாடு கிடைக்கும் அந்த அரசியல் உணர்விலிருந்து வர்றாங்க. அதனால்தான் வில்லியம் ஹிண்டன் போன்றவர்கள், எட்வர்ட் ஸ்னோ போன்றவர்கள்லாம் மற்ற இராணுவத்துக்கும் ஏகாதிபத்திய இராணுவத்துக்கு கையில முன்னேறிய படைகள் இருக்குது, இராணுவம் இருக்குது, கருவிகள் இருக்குது. சீனா என்னையா பண்ண முடியும், அவனுங்க சும்மா மூங்கி துப்பாக்கி வச்சிருப்பாங்கிற மாரி நக்கல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆனா செம்படை என்பது வெறும் இராணுவ அமைப்பு மட்டுமல்ல, அது அவங்க ஒரு வகையான அரசியல் அமைப்புன்னு எல்லாரும் சொல்லியிருப்பாங்க மேற்கத்திய எழுத்தாளர்கள்லாம். அரசியல் அமைப்புக்கு முன்னாடி வெறும் கூலிக்கான ராணுவம் நிற்க முடியல என்பது வரலாறு காட்டியது, சீனம் காட்டியது என்று தொகுத்து சொல்லுவாங்க. ஏன்னா எட்கர் ஸ்னோலாம் ஒரு 7 ஆண்டுகள் சீனாவுடைய செந்தல பகுதி வரைக்கும் போய் தங்கி மாவோவை ரொம்ப கடைசியா சந்திச்சிருக்கிறார். அங்க என்ன நடக்குது என்பதை கண்டறிந்து அமெரிக்கா போன்றவர்கள் அப்பயே அவதூறு பிரச்சாரத்தை அவுத்து விட்டான். படுகேவலமா மாவோவுக்கு வந்து 5-6 பொண்டாட்டி, சிறுமிகளை விட மாட்டாரு, காம களியாட்டம் போடுவாரு, இப்படி வந்து இமேஜை கெடுக்கிற வேலையை செய்வாங்கல்ல. அந்த நோய் இங்க பல வடிவத்துல இருக்குது. இதெல்லாம் செஞ்சு என்னென்னமோ பார்த்துட்டு பல பேர் படுகொலை பண்றாங்க, விவசாயிகளை கட்டாயமா இராணுவத்துல சேர்க்கிறாங்க. இதையெல்லாம் இவர் தளப்பகுதிகளில் சேர்ந்து ஆய்வு செய்து உண்மை நிலவரத்தை வந்து மேற்குலக நாடுகள்ல வெளியிடும் போது அதை தடுப்பதற்கு பல பேர் இதை வந்து வெளியிடக்கூடாது, பத்திரிகையில வெளியிடக்கூடாதெல்லாம் நடந்திருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப இந்த இராணுவத்தின் போக்கில என்ன நடக்குதுன்னா, சியாங்கை ஷேக் படை வர்றாங்க இல்லைங்களா, அந்த சியாங்கை ஷேக் படையில் இருப்பவர்கள் எந்த வர்க்கம்? இதே கூலி விவசாய வர்க்கம் தான். 70% ஒன்றுமில்லாத வர்க்கம். அவர்கள் இதை பார்க்கறாங்க. அடடா நமக்கான படை இங்கடான்னு பாதி பேர் இங்கே வந்துடுறாங்க. எதிரிகளுடைய ஆயுதங்களை மட்டும் கைப்பற்றவில்லை செம்படை, அளப்பரிய அந்த மனித வளங்களையும் தன் பக்கம் இணைத்துக் கொள்ளுது. இப்படியெல்லாம் நடந்திருக்குது. நீண்ட பயண கதைகள்னு இருக்குது, ஒரு காலத்துல வெளியிட்டாங்க, மக்கள் கலாச்சார கழகம் நினைக்கிறேன், படித்து பார்க்கணும். அந்த செம்படை நீண்ட பயணத்துல 95,000 பேரோடு தொடங்குற அந்த நீண்ட பயணம் இருக்குது. ஒரு நாடே மைக்ரேஷன் கடந்து சென்றது போல இருந்ததுன்னு எட்கர் ஸ்னோ சொல்லுவாரு. ஒரு நாடே புலம்பெயர்ந்தா இப்படி இருக்கும். அப்படி 95,000 பேரோட போய் 368 நாள் நடந்து, இதுல வெறும் 58 நாளோ 60 நாள் தான் அவங்க போரிட்டது. மற்றது 100 நாள் இருந்தது, மக்களிடம் தங்கியது. கடைசியில வெறும் 45,000 பேரை என்னமோ தான் தோழர்கள் எஞ்சி இருப்பாங்க. எவ்வளவு அளப்பரிய தியாகம், என்ன உறுதி. வீடு வாசல் ஏதாவது நினைச்சிருப்பாங்களா? நாடு என்பது அவர் மனதில் ஏன் அவங்கள ஆழமா பற்றணும்? அது என்ன வெறியா, இல்லை ஏதோ ஒரு மந்திர தாயத்து கட்டி நாட்டு பைத்தியங்கள் மாரி ஆக்கிட்டாங்க, கம்யூனிஸ்டுகள் மூளையை செலவு பண்ணிடுவாங்க, இப்படி எல்லாம் பரப்புவாங்க இல்லைங்களா? ஏன்னா அவர்கள் வரலாற்றின் துயரம் அவங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து இங்க ஒண்ணுமே இல்லடா நமக்கு. புள்ளக்குட்டியோட சாவுறோம், பழைய சீனாவில் பெண்களை வல்லுறவு கொண்டாடுங்கள் ஏகாதிபத்தியவாதிங்க, நிலப்பரப்புகள் தூக்கிட்டு போயிடுவான் நினைச்சா, வயசுக்கு வந்தா தூக்கிடுவான். ஏதோ இங்க நடக்கிற தஞ்சை கீழத்தஞ்சை விவசாயி நடக்கிறது தான் தனி, இந்தியாவில் மட்டும்தான், இதெல்லாம் வெளிநாட்டுக்கு இல்லைங்கன்னு சில தற்கூறிகள் பேசுறான். சீனாவிலையும் இதான் நடந்துச்சு, நிலப்பரப்புகள் தூக்கிட்டு போயிடுவான், முதல் திருமண உரிமை கிடையாது. ஆங்கிலத்துல ஒரு 90களில் கூட நான் கல்லூரி பருவத்தில் ஒரு படம் சராகேட் உமன் பார்த்துருக்கிறேன். சீன பிரபுக்குல வர்க்கம் எப்படி தான் நினைக்கிற பெண்ணை தூக்கி கொண்டு போய் அரண்மனையில சில காலம் வைத்து குழாவி விட்டு மேய்ந்து விட்டு அவர்களை எப்படி ஒரு தூக்கி எறிகிற மாதிரி கடைசியா கொஞ்ச நாள் வச்சிருந்து ஒரு இளவரசன், அவனுக்கு வினவே தெரியாது, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்களை கொண்டு போய் வச்சு இது பண்ணி விட்டுட்டு அந்த பெண்ணை கடைசியா அந்த மாளிகையிலேருந்து விரட்டி விடுவாங்க.
விரட்டி விடுற காட்சியில் அந்த பெண் நாம் ஏன் வந்தோம், என்ன நடந்துச்சு, அந்த மாளிகையில மேல மாடத்துல நிற்பான் அந்த இளவரசன் மாதிரி உள்ளவன். இந்த பெண் அப்பாவியா பாப்பா, அந்த மாடியிலேருந்து ஒரு அழுக்கு துணி, அவளுடைய துணியெல்லாம் உருண்டையா போட்டு அப்படியே உருண்டு வர்றதை கேமரா நம்ம மூஞ்சில எறிகிற மாதிரி நல்லா எடுத்திருப்பாங்க. இப்படிப்பட்ட அழுக்கு துணி உருட்டப்பட்ட அந்த சமுதாயத்துல கசங்கி பிழியப்பட்ட அந்த மக்களுக்கு புரட்சி, அதுதான் உயிர்ப்பு. வாழணுங்கிறதே இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டான். எப்படி வாழணுங்கிறத கத்துக் கொடுக்குது கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப எப்படி விடுவாங்க? அதனாலதான் செம்படைங்கிறது அந்த அளப்பரிய தியாகம். மாவோவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட, பிள்ளைகளோ யாரோ கூட அந்த நீண்ட பயணத்துல யாரோ வளர்ப்பாங்க. அவர் தன்னோடு சேர்த்து வளர்க்க முடியாத அரசியல் சூழல்னு தெரிஞ்சு அப்படி சில பிள்ளைகள் போயிருக்குது. எப்படி ரஷ்யாவில் ஸ்டாலின் ஜெர்மானியர்களுடன் தன் மகனை ஜென்ரலை விட்டீங்கன்னா உங்க பையனை விடுவேங்கிறப்ப, போடா நீ வச்சிருக்கிறது ஜென்ரலை, என் பையன் தேசத்துக்காக சாவான்னு விட்டார் பாருங்க. இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு சாதாரணமா இருங்க. உலக இலக்கியங்களில் காண முடியாத கம்யூனிஸ்டுகளின் அந்த நாட்டுப்பற்று, நெஞ்சுரம், மனித குலத்திற்கான அந்த இதயம் எல்லாம் சேர்ந்த ஒண்ணு. சீன புரட்சி என்பது இதெல்லாம் கலந்த ஒண்ணு. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அந்த புதிய ஜனநாயக புரட்சிங்கிற அந்த கட்டம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு திட்டத்தை வைத்து சீன புரட்சியை வென்றெடுக்க சீன கம்யூனிஸ்ட் கட்சியும் மாவோ தலைமையில் அதை செய்கிறார்கள். அப்ப சீன கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பு வரை இருந்த சீனா இருக்கு இல்லைங்களா, புரட்சி பண்ணிட்டாங்க, அதுல இருந்து அடுத்து சோசியலிசத்துக்கு நகர்றாங்க, நிலங்களை எல்லாம் பகிர்ந்தளிக்கப்படுது அப்படிங்கிறது ஏதோ வார்த்தைகள்ல போறதில்ல. சீன கம்யூனிஸ்ட் கட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அவங்க கையில கிடைச்ச சீனாங்கிறது சிதைக்கப்பட்ட சீனா. அப்ப ஒவ்வொன்றா படிப்படியாக சீர்படுத்த வேண்டியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சீனாவை இந்த ஹாங்பிங் ஹான் சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர் சீனா முதலாளித்துவ சீனாவும் சோசியலிச சீனாவும் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். புதிய ஜனநாயகத்துல கீழைக்காட்டில் இருந்த போது அந்த நூலை கொண்டு வந்தோம். அருமையான நூல், கிடைச்சா படிச்சு பாருங்க. அந்த புரட்சிக்கு பிறகு கையில கிடைச்ச சீனா எந்த கந்தர்வ கோலத்தில் இருந்தது, அதை அடுத்தடுத்த 5 ஆண்டு திட்டங்கள்ல கம்யூனிஸ்டுகளின் உழைப்பு, லெனினியத்தை பொருத்துவதுன்னு சொல்றோம் இல்லைங்களா, எப்படி பொருத்துறாரு? லெனின் இதை சந்திச்சிருக்கிறார். புரட்சிக்கு பிறகு வந்த உடனேயே ஒரு குரூப் எப்போதும் பேசும் இல்லைங்களா, என்ன அங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்கு, ரேஷன் கடையில் ஒரு கூட்டமா இருக்கு, சர்க்கரையே போடல, இப்படிலாம் கிளம்புவாங்க இல்லைங்களா. இன்னும் பெரிய சோசியலிசம், பெரிய மாற்றம், நீங்க என்னத்தை புதுசா பண்ணிட்டீங்க, உங்கள்கிட்ட தான் குறை இருக்காங்க பாருங்க, ஒருத்தன் இப்படி பண்ணிட்டான். இப்படிப்பட்ட நிலைமைகள் வரவுக்குள்ள லெனின் தெளிவா சொல்றாரு, ரஷ்யாவில் புரட்சி முடிந்து விட்டது என்று கருதக்கூடாது தோழர்களே, வர்க்க போராட்டம் தொடர்கிறது, இடையறாத புரட்சி. இதையெல்லாம் ஒரே நாளில் ஒரு சொற்பொழிவில் மாற்றிவிடலாம் என்று நினைக்கின்ற எவனும் ஒரு அரைவேக்காட்டுத்தனமானவன் கோபமா சொல்றாரு. அப்ப அங்க அதுக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறத ஸ்டாலின் எல்லாம் தலை கொடுத்து ஏற்கிறாங்க. விடுமுறை நாட்கள்ல சப்போர்ட்லிக் இயக்கம், அதிகார வர்க்க சிகப்பு நாடா முறையை எப்படி மாற்றுவது, ஸ்மோனி விசமோ ஏதோ ஒன்று ஸ்டாலின் சொல்வார், ஸ்மோனோ விசம், ஸ்மோனோ வெகிசம் அப்படிங்கிற ஒரு முறையின் மூலமாக அரசு துறையில் உள்ளவர்கள், அறிவுஜீவிகள் எல்லாம் இணைந்து முதலாளிய மீட்சிக்கு திட்டமிடுகிறார்கள். ரஷ்யாவில் மீண்டும் முதலாளிய மீட்சிக்கான அனைத்து வாய்ப்புகளும் இன்னும் இருக்கிறது தோழர்களே. இதை எதிர்கொள்வதற்கு தொடர்ந்து வர்க்க போராட்டத்தை நடத்த வேண்டும் லெனின், ஸ்டாலின் எப்படி கற்றுணர்ந்து அறிவித்தார்களோ அதை தன்னுடைய அனுபவத்தில் உணர்ந்த மாவோ தான் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய வலது திசை விலகல்களை விளக்குவதற்காக 100 மலர்கள் பூக்கட்டும்னு முழக்கத்தை வைக்கிறார். நிறைய பேர் இந்த 100 பூக்கள் பூக்கட்டும்னா கம்யூனிச எதிர்ப்பு, வாழ்வு, அழிவு எல்லாம் சேர்ந்த ஏதோ மலர்விக்க சொன்னாருங்கிற மாதிரி தப்பா வேற பேசுவாங்க. அப்படி கிடையாது. 100 மலர்கள் என்பது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரத்தினை எவ்வளவு சரியானது, அதில் உள்ள குறைகள், பலகீனங்கள், இவைகளை வெளிப்படுத்தி வலது திசை விலகலிலிருந்து மக்களை மீட்பதற்கான இயக்கம் போலது. அதுக்கப்புறம் தான் அந்த கலாச்சார புரட்சி. இதெல்லாம் என்ன, இடையறாத வர்க்க போராட்டத்தினுடைய அவசியத்தை உணர்ந்ததால் செய்யக்கூடிய, சொல்லப்போனா புரட்சி முடிந்த பிறகு வரக்கூடிய கஷ்டம்தான் மிக அதிகமான பலு. கல்யாணம் பண்ண பிறகு வர்ற கஷ்டத்தை அனுபவிக்கிற சார்மான்ல சில பேர்,
அந்த மாதிரி ஏதோ சினிமா மாதிரி பீ மங்களம் சுபம்னு படம் முடிஞ்சிடாது. புரட்சி முடிஞ்சா அப்பதான் கதையே ஆரம்பம். அடக்கப்பட்ட எதிரிகள் மூர்க்கமா இருப்பான். உலகம் முழுக்க இன்னும் எங்கேயும் புரட்சி வந்துடல. இல்ல, அவன் கடுப்புல இருப்பான். எப்படா எது கிடைக்கும், காலை பிடிச்சி வாரலாம். அப்ப கட்சிக்குள்ள அதிகாரத்து போக்கு எல்லாருமே என்ன, இவர்கள் சொல்வது போல கம்யூனிஸ்டுகள் தனக்கு வேண்டாதவர்கள் எல்லாம் டிஷன் சுற்றுவான், கொன்னுடுவான், பல படுகொலைகள், மாபெரும் பாய்ச்சல் சீனாவில் நடந்த போது பல பேர் பட்டினி கிடந்து செத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் புள்ளி வரத்தோட எட்கஸ்னோ மறுத்திருக்கிறார். நான் சொன்னது ஹாங்பிங் ஹான் அவரும் மறுத்திருக்கிறாரு. வில்லியம் ஹிண்டன் எழுதியிருக்கிறாரு. என்ன நடந்துச்சு, மிகைப்படுத்தப்பட்ட கூற்று என்ன, அப்ப இருந்த புரட்சிக்கு முன்பு கிராமப்பகுதியில் நடந்த இறப்புகள் என்ன, பெய்ஜிங் போன்ற நகரத்திலே சராசரியாக ஒரு நாளைக்கு 200 சடலங்கள் அப்புறப்படுத்தப்பட்டனங்கிற குறிப்புகள்லாம் இருக்குது. புரட்சிக்கு முன்பு நோய்வாய்ப்பட்டு சராசரி ஆயிலே கம்மி. புரட்சிக்கு பிறகு நிலச்சீர்திருத்தத்துக்கு பிறகு என்னவெல்லாம் மாறுனுச்சு, மருத்துவம், கல்வி அனைத்தும் இலவசம். கலாச்சார புரட்சியின் தாக்கம், ஏதோ கலாச்சார புரட்சி முதலாளித்துவ மீட்சியாளர்களை கோமாளிகளாக சித்தரிச்சாங்க, அவங்கள ஒடுக்குனாங்க, அப்படி ஒரு பகுதியை சில பேர் அவதூறு செய்யறாங்க. கலாச்சார புரட்சி என்ன தெரியுமா செஞ்சது, சீனாவினுடைய கல்வி முறை புரட்சிக்கு பிறகும் கூட பழைய கல்வி முறையிலே தொடர்ந்துச்சு. கிராமப்புற பள்ளி மாணவர்கள் படிக்க முடியாது, நுழைவுத் தேர்வு வச்சு வடிகட்டுறது அங்கேயும் இருந்திருக்குது. இப்படி தடுத்திருக்குது. விவசாய வர்க்கம், அரைப்பாட்டாளிகள்லாம் உயர்கல்விக்கே போக முடியல. கலாச்சார இயக்கத்தின் போக்கு தான் இதை நுட்பமாக கண்டுபிடிக்கப்பட்டு இந்த நுழைவுத் தேர்வையே ரத்து பண்றாங்க சீனாவில். கலாச்சார புரட்சியினால் ஏற்பட்ட பெரிய விளைவு. அதுல எல்லாம் படிச்சு வந்தவர் தான் இந்த ஹாங்பிங் ஹான்லாம். அதுக்கு பிறகுதான் படிக்க முடிஞ்சிருக்குது. வெறுங்கால் வைத்தியர்கள்னு சொல்லக்கூடிய கிராமப்புறத்துல துணை மருத்துவம் கற்றுக் கொடுத்து அந்த மக்கள் பிராந்தியங்களை கட்டி காப்பது, மருத்துவமனைகள் கிராமங்கள் தோறும், இதெல்லாம் கலாச்சார புரட்சிக்கு பிறகு மாவோ சீன கம்யூனிஸ்ட் கட்சி உணர்ந்தது. புரட்சியின் பலன்கள் நகரத்தை சுத்தியே இருக்கின்றன, கிராமப்புறங்கள் பயன்பெற வேண்டும் பேசியிருக்கிறாங்க. ஒரு நாடை பரந்த அளவிலே ஒரு பாட்டாளி வர்க்க கண்ணோட்டத்துக்கு உட்படுத்தி சிந்திப்பதுதான் மாவோ சிந்தனை. அதனாலதான் மாவோ புரட்சி, சீன புரட்சிக்கு பிறகு நம்முடைய தென்கிழக்கு இந்த ஆசிய நாடுகள்ல பாத்தீங்கன்னா நேபாள் இருக்கட்டும், பெரு, இந்தியா போன்ற நாடுகள் கூட மாவோயிச கட்சி என்று தோற்றம் பெறுகின்ற அளவுக்கு மாவோனுடைய வரலாற்று பாத்திரமும் அதனுடைய அவசியமும் அப்படி குறுகிய காலத்திலே இன்றைக்கு உலகத்திலேயே நாங்க பொருளாதாரத்துல முன்னேறிட்டோம், நாங்க ஒரு வல்லரசு என்று கொக்கரிக்கிற சீனாவுக்கான அடித்தளம், பொருளாதார அடித்தளம், வளங்களை அள்ளி கொடுத்தது கம்யூனிஸ்டுகளுடைய உழைப்பு. அந்த கம்யூனிஸ்ட் சீனா நாட்டினுடைய வளங்களை பொதுமையாக்கி மனித உழைப்பு, அளப்பரிய உழைப்பினாலே அந்த நாட்டினுடைய அனைத்தும் பொதுமைப்படுத்தப்பட்டு ஒரு பொதுவான வளர்ச்சி கிடைச்சது இல்லைங்களா. அத மேல இன்னைக்கு உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஏகாதிபத்தியமா மாவோ இறந்த பிறகு இந்த குவாக்வா பேங்கு, டெங்ஷியோ பேங்க் இந்த கும்பல் உள்ளார நுழைந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவோ பாதையாளர்களை எல்லாம் உடனே கைது பண்ணி சிறையில் தள்ளுகிறார்கள். கேட்டா மாவோக்கு இவங்க எல்லாம் எதிராக வேலை செஞ்சவங்கன்னு வேற எப்படி குறிச்சேவு செஞ்சானோ அதே போல திருத்தல்வாத பாதையிலே. மாவோ காலத்தில் புரட்சிக்கு பிறகு ஒரு வழக்கம் புரட்சிக்கு முன்னாடி இருந்திருக்குது. இந்த அந்நிய ஏகாதிபத்திய கம்பெனிகள் இவனுக்கெல்லாம் போர் செஞ்சாங்க இல்லைங்களா, அவர்கள் சொத்தை பறிமுதல் பண்ண பிறகு நஷ்ட ஈடா வட்டி பணம் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு, ஏண்டா அடிச்சதே உங்கள்கிட்ட இருந்து நாங்க அபராதம் வாங்கணும், நீங்க கொள்ளை அடிச்சதுக்கு வேற வட்டி ஆடான்னு சொல்லி ரத்து பண்ணிடுறாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்த டெங் சியோபிங் கும்பல் பிற்பாடு தனியார் மூலதனத்தை வளர்த்தெடுப்பது, இணக்கமாக செல்வது என்ற திருத்தல்வாத பாதையின் காரணமாக அவர்களுக்கு திரும்பவும் அதெல்லாம் அறிவிக்கிறார். அதிலிருந்து வரக்கூடிய அந்த முதலாளித்துவ மீட்சி போக்கில் தான் இன்றைக்கு சீனாவில பல இடங்கள்ல வறுமை, இந்த உய்குர் போன்ற சிறுபான்மை தேசிய இனங்கள் மீதான ஒடுக்குமுறை, இது எல்லாமே ஏதோ சீனானா ஒரு புத்த மதம் அப்படின்னு சில பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி மட்டும் இல்லை. அங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆங்கில பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் போதே அவன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ மருத்துவமனைகள், இப்படி கிறிஸ்தவம், இஸ்லாம், தாவோயிசம் இப்படி சிந்தனை போக்குகள், மதங்களாக புத்தம் இதெல்லாம் இருக்குது. இதையெல்லாமே அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு மத உரிமையை தடுக்கல, கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார்கள். இப்படி சீனாவில் மாவோ மற்றும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பங்களிப்பு என்பது வரலாற்றில் ஒரு பின்தங்கிய சூழலில் இருத்தி வைக்கப்பட்ட நாட்டை அப்படி எழுந்து நிறுத்தினது இருக்கு இல்லைங்களா, சாதாரண உழைப்பு இல்லை. அதனால்தான் உலக முதலாளித்துவம் அலறியது.
என்னடா மேற்குல போனா ரஷ்யா தலையில அடிச்சான், இங்கே இவனுங்கெல்லாம் பஞ்ச பராரிங்க அழுக்கு பிடிச்சவங்கன்னு நினைச்சா இடுப்புலயே மிதிக்கிறான வியட்நாமும் சீனாவும் என்று மாவோவை பற்றிய கட்டுக்கதைகள், ஓசிமனை பற்றிய கட்டுக்கதைகள், அவதூறுகள் என்னென்னமோ ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்கா குறிப்பா செய்து பார்த்தது. இப்ப ஏறக்குறைய நேரம் ஆயிடுச்சு, முடிச்சுக்கிறேன் தோழர். பேசினதுல மறந்துட்டேன், மன்னிக்கணும் நேரத்தை. இந்த சூழலில் மாவோவிடமிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோங்கிறத முக்கியம். அவர் நினைக்கிறதே அதுக்கு தானே. ஆஹா, மாவோ அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சி அடைவது. நமக்கு மகிழ்ச்சி அடையலாம், பட்டாளி வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள்ங்கிற வகையில. நம்ம நாட்டில் நம்ம என்ன செய்யணும், எதை பற்றியாவது ஒரு திட்டவட்டமான புரிதலுக்கு முதல்ல வர்றோமா? இந்தியாவில் இப்ப என்ன வர்க்கங்கள் இருக்குது இந்த வளர்ச்சி போக்குல? ஏகாதிபத்தியம் வளர்ந்து ஏகாதிபத்திய வல்லரசுகளுக்குள்ளேயே முகாம்கள்லாம் வந்துருச்சு. உலக நிதி மூலதன காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய வர்க்கங்கள் என்ன, இந்த வர்க்க உள் இணைவுகள் என்ன, அடுக்குகள் என்ன, இதை திட்டவட்டமா புரிஞ்சுக்கணுங்க. இதை புரிஞ்சாதான் இதை மாத்துறதே கட்டத்துக்கே போக முடியும். பாசிசம்னா என்ன? ஹிட்லர் சொன்னாரு பாசிசம், முசோலினி சொன்னாரு சேங்கா சேக்கோட ஐக்கிய முன்னணி. இந்த மாதிரி பொத்தாம் பொதுவா பேசி பிரயோஜனம் கிடையாது. சரியான முறையில் வரையறுப்பதற்கு வர்க்க மதிப்பீடுகள் தேவை. இந்த வர்க்க மதிப்பீட்டின் அடிப்படையில் எப்படி ஒரு ஐவகை சமூக அமைப்பு இருக்கக்குள்ளேயே ஒரு அரைக்காலனி அரை நிரப்புலத்துவன்னு ஒரு தன்மை தோன்றி இருக்குது, ஒரு முரண்பாடு அப்படின்னு எப்படி கண்டுபிடித்தார்களோ சீன கம்யூனிஸ்ட் கட்சியினர், மாவோ போன்றவர்கள், நம்ம நாட்டில இப்ப என்ன முரண்பாடு? முதன்மை முரண்பாடு. இதை எதிர்ப்பதற்கு இங்கு உள்ள புரட்சிகர வர்க்கங்களை ஐக்கியப்படுத்துவதற்கு சொந்த வேலை திட்டம். எல்லாத்த விட முக்கியம், நான் சொல்ல மறந்தது, கம்யூனிஸ்ட் கட்சி சொந்த வேலை திட்டத்தினால இதை சாதிச்சது. அவன் பின்னாடி போறது, இவன் பின்னாடி போறது இப்படி அல்ல. தனக்கான வேலை திட்டத்திற்கு வேலை செய்யும் போதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல வளர்ச்சி அடையும். அப்படி ஒரு சொந்த வேலை திட்டத்தை தெளிவான வர்க்க அடிப்படையில் வரையறுத்து முன்னேறுவோம் தோழர்களே. இந்த வாய்ப்பை வழங்கிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி, வணக்கம்.